ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. கர்நாடக மாநிலம் தாவணகரேயில் உள்ள மிட்டாய் கம்பெனியில் பணிபுரிந்து வந்த தூத்துக்குடி நாலுமாவடியைச் சேர்ந்த பிரபு சாலமன் 19ஆம் தேதி தாவணகரேயின் பழைய போத்து ரோடு பஜாருக்கு சென்று தனது செல்போனை பழுது நீக்கிவிட்டு வேலைக்கு திரும்பியுள்ளார். அப்போது கர்நாடகாவைச் சேர்ந்த 2 பேர் அவரை வழிமறித்து செல்போன் மற்றும் பணத்தை ஒப்படைக்குமாறு கேட்டுள்ளனர். மூவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதால் கர்நாடகாவைச் சேர்ந்த இன்னும் 6 பேரை செல்போன் மூலம் அழைத்து பிரபு சாலமனை கடத்தி அங்குள்ள காட்டு பகுதிக்கு கொண்டு சென்று கட்டையால் கண் மற்றும் தலையில் தாக்கி அவரை நிர்வாணப்படுத்தி, தமிழனுக்கு இங்கு என்ன வேலை, உங்களால் தான் எங்கள் வேலை பறிபோகிறது என்று சொல்லி அவரது பணம் மற்றும் செல்போனை எடுத்துக்கொண்டு அவரை அங்கேயே விட்டு சென்றுள்ளனர். பார்வை மங்கிய பிரபு சாலமன் தட்டு தடுமாறி அருகே இருந்த சோதனை சாவடிக்கு சென்று அங்கிருந்த காவல்துறையினரிடம் நடந்ததை கூறியுள்ளார். காவல்துறையினர் அவருக்கு உதவாமல் மீண்டும் அதே கும்பலை அழைத்து இவரை அழைத்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் நிராகரித்ததால் பிரபு சாலமனை 3 மணி நேரம் சோதனை சாவடி அறையில் வைத்து லட்டியால் அடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அவர்களிடம் இருந்து தப்பி மிட்டாய் கம்பெனிக்கு வந்த அவர் 3 நாட்கள் படுத்த படுக்கையாக இருந்த பிறகு உறவினர்கள் அறிவுறுத்தல் படி சொந்த ஊருக்கு திரும்பி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நுரையீரலில் இரத்த கட்டி ஏற்பட்டிருப்பது தெரிய வந்ததால் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குற்றவாளிகளை தண்டிக்க அவரது உறவினர்கள் தமிழக அரசு மற்றும் தூத்துக்குடி காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.